நேற்று தேசிய காங்கிரஸுடைய தலைவர் அத்தாவுல்லா கிளைப்பத்திலே சமூகம் ஒன்றுபட வேண்டிய தேவையை பற்றி காலம் கடந்து ஏற்றுக்கொண்டிருக்கிறார். தற்போதைய சூழல் அம்பாறை மாவட்டத்திலே 30 ஆசனங்களை ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸும் 26 ஆசனங்களை இலங்கை மக்கள் காங்கிரஸும் 20 ஆசனங்களை அத்தாவுல்லாவுடைய தேசிய காங்கிரஸும் நேரடியாக முஷாரஃப் பொத்துவிலே 8 ஆசனங்களையும் அதே நேரத்தில் சுயேட்சை குழுக்கள் அந்த பிரதேசத்திலே 22க்கும் மேற்பட்ட ஆசனங்களையும் பெற்றிருக்கின்ற இந்த வேளையில் முஸ்லிம் சமூகம் இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினால் பல உரிமைகளை இழந்திருக்கின்ற நேரத்தில் எங்களுடைய கோரிக்கைகளை அல்லது அபிலாசைகளை இனவாதமாக மதவாதமாக ஜனாதிபதியும் அமைச்சர்களும் எடுத்து இயம்புவதற்கு சவாலாக நீங்கள் அனைவரும் ஒன்றுபட வேண்டும் என்று கூறிய போது அதனை ஏற்றுக்கொண்டதாக நான் அறியவில்லை. ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸுடைய தலைவர் மாகாண சபை தேர்தலை மையப்படுத்தி அவர் தமிழ் கட்சிகளுடனான உடன்பாட்டுக்கு வந்தது போன்று எந்த ஒரு முயற்சியையும் இலங்கை மக்கள் காங்கிரஸினுடைய தேசிய காங்கிரஸினுடைய அல்லது முஷாரஃபினுடைய சுயேட்சை குழுவினுடைய ஒன்றுபட்ட ஒரு தீர்மானத்துக்கு வரவில்லை என்பதை இன்றைய தேதி வரை அவர்கள் ஒரு முடிவுக்கு வரவில்லை. அதே போன்று வடக்கு கிழக்கிலே பெரும்பான்மையை பெற்ற தமிழரசு கட்சியும் விக்னேஸ்வரன் அவர்களுடைய ஜனநாயக முன்னணியும் கஜேந்திரகுமார் அவர்களுடைய தமிழ் காங்கிரஸும் நேற்று வரை அந்த பேச்சுவார்த்தைகள் முடிவுக்கு வரவில்லை. அவரவர்களுடைய ஆதிக்கம் தொடர்பாக பேசுகின்றார்களே ஒழிய ஒன்றுபட்ட ஒரு செயல்பாட்டின் மூலமாக தேசிய மக்கள் சக்தியினுடைய சவால்களை முகம் கொடுப்பதற்கான எந்த முயற்சியையும் இவர்கள் பெற்றுக்கொள்ளவில்லை. எதிர்காலத்திலே மாகாண சபைகள் பாராளுமன்றம் வருகின்ற போது தனித்துவமாகவோ அல்லது தேசிய கட்சியோட கூட்டி சேர்ந்தோ இவர்களால் கேட்க முடியும். ஆனால் இந்த 2ஆம் தேதி நாளையிலிருந்து ஆரம்பமாக இருக்கின்ற உள்ளாட்சி மன்ற சபைகள் அமையப்போகின்ற நேரத்திலே கேவலம் இவர்கள் ஒரு முடிவுக்கு வர முடியாத தமிழ் தலைவர்களும் முஸ்லிம் தலைவர்களும் தீர்க்கமான முடிவினை இந்த வாரத்துக்குள் எடுத்து அவர்கள் சமூகத்திற்காக ஒன்றுபட வேண்டும், ஒருங்கிணைந்த ஒரு கூட்டமைப்பாக இந்த முன்னணி செயல்படுவதன் மூலம் உள்ளாட்சி மன்ற அதிகாரம் என்பது 1987ஆம் ஆண்டு 15வது சரத்தின் கீழே மிக தெளிவாக கூறப்பட்டிருக்கின்றது. அதே போன்றுதான் வருகின்ற மாகாண சபை தேர்தலிலும் பழைய முறைமையிலா புதிய முறைமையிலா என்கின்ற விடயத்தை 159 ஆசனங்கள் பெற்றிருக்கின்ற தேசிய மக்கள் சக்தியினுடைய கைகளிலே இருக்கின்றது. பழைய முறைக்கு போவதற்கு ஒரு சாணக்கியன் போன்றவர்கள் ஒரு பிரேரணையை கொண்டு வந்திருக்கின்றார்கள், அதை நிறைவேற்ற முடியும். இந்த விடயங்களிலே தங்கள் சுயநல அரசியல்களை தங்களுடைய கட்சி சார்ந்த அரசியல்களை விட்டுவிட்டு சமூகம் சார்ந்த தீர்வுகளை முடிவுகளை பெற்றால் அது சமூகத்துக்கும் இந்த நடந்து செல்கின்ற அரசாங்கத்தினுடைய பழிவாங்கல் நடவடிக்கைகளோ அல்லது மற்ற விடயங்களோ விட்டு ஒதுங்குவதற்கு நாட்டை அபிவிருத்தி செய்வதற்கு நாங்களும் பங்காளிகளாக மாற முடியும். தமிழ் முஸ்லிம் சிறுபான்மை கட்சிகள் ஒன்றுபட்டு இந்த உள்ளாட்சி மன்ற சபைகளை அமைக்க வேண்டும் என்பதுதான் ஒரு சரியான தீர்வாக இருக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.